துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வடபெரும்பாக்கம் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்கிற வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு என்று ஆவியானவர் அநேக இடத்துல சொல்லுவதை காண முடியும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்றால் அநேகர் எண்ணுவது என்னன்னா, ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை, ஒரு பண வாய்ப்பு உள்ள ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை, எல்லாம் நிறைவாய் இருக்கிற மாதிரி இருக்கிற வாழ்க்கை என்று எண்ணுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவ நிமித்தம் மனதாய் இருந்தாலே துன்பப்படுவாய். இன்னைக்கு வாசித்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் பார்த்திருப்பீங்க. மீகா புஸ்தகத்துல உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அதே போல லூக்கா 6:22 சொல்றாரு, மனுஷகுமாரன் நிமித்தமாக உங்களை பகைத்து நிந்தித்து உங்களை புறம்பாய் தள்ளப்படுவீங்க. யார் நீ ரொம்ப நேசிக்கிறியோ அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்க? தள்ளுவாங்க, உன்னை புறம்பாக்குவாங்க, உன்னை அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால நீ என்ன பண்ணாத, சோர்ந்து போயிடாத, நீ திகைத்து போயிடாத. இப்ப நீ எப்படிப்பட்டவர் நான் இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை துன்பம் நிறைந்த வாழ்க்கை என்கிறதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு பாதை என்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி உணர்ந்தோமானால் பின்மாற்றமோ விசுவாச வீழ்ச்சியோ நம்முடைய வாழ்க்கையில வரவே வராது. அப்படி சில பேருக்கு வருதுன்னா என்ன காரணம் தெரியுமா? இவைகளை அவர்கள் உணராததுதான். இவைகளை அவர்கள் உணராதது. இது நிதர்சனமான ஒரு உண்மை. ஏனென்றால் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசும்படியாக அடியேன் தெரிந்து கொண்ட பகுதி என்னவென்று பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் புஸ்தகத்தை குறித்து உங்கள் மத்தியில் பேசலான்னு இருக்கிறார். இந்த பிலிப்பியர் புஸ்தகம் எப்படி எழுதுறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்டது. ஒரு சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. இந்த பிலிப்பியர் புஸ்தகம் ஒரு சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. இந்த எழுதிய காலம் 62 கிபி 62 பயன்படுத்தி அந்த காலத்திலே அந்த வருடத்திலே எழுதப்பட்டது. ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. இது 4 அதிகாரங்களை கொண்டது. வசனம் 104 வசனத்தை உள்ளடக்கியது. நோக்கம் கிறிஸ்துவுக்காக சந்தோஷமாயிருங்கள், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விடுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாயிருங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறதை பார்க்க முடியும். இந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 16 முறை சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷப்படுங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிற பதத்தை நாம் கவனிக்க முடியும். இந்த கடிதம் இன்னொரு பெயரை கொண்டது. என்னன்னா, இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு கடிதம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா பவுலுக்கும் சபையாருக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தை வெளிப்படுத்தும் கடிதம் இது. பவுலுக்கும் சபையாருக்கும் உள்ள ஒரு பிணைப்பை, ஒரு இணைப்பை, ஒரு நெருக்கத்தை, எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்டா இருந்திருக்கிறாரு அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு புக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஒரு உரிமையா சந்தோஷமாயிருங்க, உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் தேவன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஓப்பன் டாக்கா பேசுறாரு. அப்ப இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிலிப்பியர் செய்த நற்காரியங்களுக்கு நன்றி சொல்ற கடிதம் கூட சொல்லலாம். பிலிப்பு பட்டணத்துல அவங்க செய்த நற்காரியங்களுக்கு நன்றி சொல்ற கடிதம் கூட சொல்லலாம். இன்னைக்கு ஒரு 4 டாபிக்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை வைத்து உங்கள் மத்தியில பேச இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு, ஸ்திரப்படுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் மேம்படுத்துவதற்கு இந்த பிலிப்பியர் மூலமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மிடத்திலே சொல்லுவதை நாம் கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 14 வரை வாசித்தோமானால், சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. போதும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நம்ம முதல்ல நாம மறக்க கத்துக்கணும். நாம மறந்தாதான் கிறிஸ்தவங்க. அதுக்குண்டு தேவனை மறந்துடாதீங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க பாத்தீங்களா, உங்களை முறைக்கே கைவிட்டாங்க பாத்தீங்களா, அவங்க செய்த தவறை நீங்கள் மன்னியுங்கள். அதை மறந்துடுங்க. அதான் சொல்றாரு, முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை வாசிங்க பிரதர். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. முன்னாடி நடந்தத நீங்க விட்டுருங்க. இப்ப கரண்ட் நடக்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, சரியாய் செய்யுங்கள். அப்போ எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, நீங்க மறக்கிற குணாதிசயம் உடையவர்களா இருக்கணும். கிறிஸ்தவர்கள் என்பது மறக்கணும் நம்ம. ஏன்னா நீ கிறிஸ்தவனா, உனக்கு கண்டிப்பா துரோகம் நடக்கும். நீ இயேசுவை நேசிக்கிறியா, உன்னை என்ன பண்ணுவாங்க, விசுவாச துரோகம் பண்ணுவாங்க, உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீ மறக்கிறவர்களா இருக்க வேண்டும். நீ மறந்தாதான் கிறிஸ்தவன். நீ மறக்காம அதை மனசுலே வச்சுக்கிட்டு அவன் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியும் வன்மத்தையும் வைத்திருந்தால் அவங்ககிட்ட எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவ? சொல்ல முடியாது. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அவங்ககிட்ட போவாது. அவன் அந்த ரட்சிப்பை கடைசி வரையும் பெற்றுக்கொள்ள முடியாது உன்னால. அப்ப நீ என்ன பண்ணணும், மறக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராக கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாமே உள்ளடங்கும். நம்முடைய கௌரவம், நம்முடைய பிரஸ்டீஜ். நான் போய் பேசணுமா அவர்கிட்ட? நாங்க நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது எதிர் வீட்டுல இருக்கிறவங்கள கூடுவீங்களா பிரதர் சிஸ்டர் சொல்லும் பொழுது அவங்க எங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் இருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க பேச மாட்டேன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க லாஸ்ட் வரையும் அவங்க கிட்ட சுவிசேஷன்ஸ் எல்லாமே போயிடும். ஏன்னா இவங்க மனசுல அவங்க கிட்ட நான் பேசக்கூடாதுன்றத மறக்காம அந்த அவங்க செய்த காரியத்தை நினைத்து அவங்க அப்படியே வன்மத்தை மனதில் வைத்துக் கொள்வாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. நாம் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டவர்கள். கொஞ்சமாச்சு தேவ சாயலை காட்டணும். எப்படி கவனிக்கிறீங்களா? கொஞ்சமாச்சு தேவ சாயலை காட்டணும், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்தா சொல்றேன். ஏன்னா தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்ட நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தேவ சாயல்ல இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசுறேன், நான் இன்னைக்கு தேவ சாயல்ல இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட நடந்துகிட்டேன், நம்ம சொல்ல முடியுமா? யோசிக்க வேண்டிய எனக்கு அருமையானவர்களே. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ லாபம் நினைக்கிறியா நஷ்டம் நினை கிறிஸ்துவுக்காக. ஏன்னா மிகப்பெரிய லாபம் ஒன்று நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அந்த பரலோக வாழ்க்கை என்பது சாதாரணது அல்ல. பிலிப்பியர்ல தான் சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. ஏதோ ஊழியக்கார் ஒரு 5 படிகளை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. இது ரட்சிப்பின் துவக்கம். நிறைவேற நாம பிரயாசப்படணும். அப்போ 4 ஆலோசனை இன்று காண இருக்கிறோம். முதலாவது, நாம் மறக்கிறவர்களா இருக்க வேண்டும். மறதி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆயிடுவோம்னா பைத்தியம் ஆயிடுவோம். உண்மையாவே மறதி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில பைத்தியம் ஆயிடுவோம். தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மருந்து அது மறதி என்பது. மனைவியும் கணவனும் சண்டை போட்டுக்கினான்னு வச்சுங்க, அவங்க செஞ்சதை இவங்க மறக்கலன்னு வச்சுங்க, இவர் செஞ்சதை அவங்க மறக்கலன்னு வச்சுங்க, தோசை போடும் போதும் சரி, என்ன தண்ணி எடுத்து கொடுக்கும் போதும் சரி, எப்படி இருக்கும், ஆக்ரோஷமா தான் வரும். இவங்க எதனா வாங்கி கொடுக்கும் போதும் சரி,
அதை மனசுல வச்சுன்னு இது அதிகமா செய்யறதை விட கம்மியா செய்யறத தான் யோசிப்பார். அப்ப அந்த சந்தோஷம், இணைப்பு, அந்த ஐக்கியம் இருக்காது. அதே போலதான் ஒரு குடும்பத்தை போலதான் சபையும் இருக்குது. நீங்கள் மறக்குகிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க என்ன பண்ணுங்க, மறந்துடுங்க. உங்களுக்கு யாருன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களா, உங்களை யாருன்னா ஏமாத்தினாங்களா, உங்களை யாருன்னா கௌரவ குறைச்சலாம் நடத்தினாங்களா, தயவு செஞ்சு மறந்து விடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும்போது அதான் சொல்றாரு. 16 முறை சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்றவரு அதே நேரத்துல ஆணில் அடிக்கிறாரு, டமால் டமால் அடிக்கிறாரு. என்னன்னு, நீ மற. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மறக்காம மனசுல ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியை வச்சு ஏதோ பண்ணிருக்கிறாங்க. அதுதான் அந்த பவுல் அங்க சொல்ற வர்றாரு, நீ மற அப்படின்றாரு. அப்ப இன்னைக்கு சபையில கூட பிரதர், அவர் ஏன் பிரதர் ஒரு 2 மாசமா வரல, உண்மையிலே ஒரு சகோதரர் ஒருத்தர் விசாரிச்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பயங்கர ஒரு அதிகாரமா விசாரிக்கிறாரு. ரொம்ப பெருமையா இருக்குது. என்ன காரணம்னா இப்படிதான் இருக்கணும். அப்ப நம்ம இவரு என்ன இப்படி திட்டாரு, இப்படி கேட்டுட்டாரு, நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம வராம இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஊழியக்கார மேல கோச்சிக்கிட்டு சபையை விட்டுறாங்க. அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. சபைன்றது, ஊழியர்ன்றது கடைசி ஒரு பணியால் தான் ஊழியர். ஊழியக்காரர் என்ன சொல்லிட்டாரு, சபையை தூக்கி போட்டு என்ன பண்ணிடுறாங்க, வெளியே போயிடுறாங்க மறக்காம. அப்ப கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நாம் மறக்கிறவர்களா இருக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல சொல்றாரு, நீ கவலைப்படுறதுனால, நீ இப்படி ஆயிடுச்சே, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, நான் இதை இழந்துட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, இதை நான் மிகப்பெரிய இழப்பாயிடுச்சே அப்படின்னு நீ நினைச்சு கவலைப்படுறதுனால நீ ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதுதான் அங்க சொல்றாரு. நீ கவலைப்படுகிறதுனாலே ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நீ கவலைப்படாத, எல்லாவற்றையும் சோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பிலிப்பியர் அழகா சொல்றாரு, நீ கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் நீ யாருன்றதை தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நீ யாருன்றத, சர்வலோகத்தையும் படைத்த பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள். ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் மகனே ரோட்ல வந்து அவர் எவ்வளவு பெருமையா வருவாரு. அப்படியாப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம கவலைப்படலாமா? சிங்கக்குட்டியே பட்னி கிடக்குமா, ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான வசனம் பாருங்க. அப்ப அந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கலையா, நம்பலையா? பூமிக்குரிய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளையும் கவலைகளையும் நினைச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகம் நாட்டம் செலுத்த தவறுகிறவர்களா இருக்கிறோம். அதற்கான வாய்ப்பையும் தருணத்தையும் பிசாசானவன் கொண்டு வருவான். உங்களுக்கு கவலை, ஏதாவது ஒரு பிரச்சனையில கவலை இருக்குதுன்னா அதை என்ன பண்ணுவான் தெரியுமா பிசாசு? சபைக்கு இருக்கிற உங்களுடைய நாட்டத்தை குறைப்பதற்கான வழிகளை அவன் தேடுவான். அப்பதானே நீங்க சபையை விட்டு போவீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, மறக்கிறவர்களா இருக்க வேண்டும். மறந்துட்டோம்னா தேவன் பார்த்துப்பாரு. எல்லாவற்றையும் தேவன் கிட்ட சொல்லிடுங்க. எல்லாவற்றையும் சோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல அங்க யோசேப்புக்கு நடந்த பிரச்சனை எப்படியாப்பட்ட பிரச்சனைன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. கூட பிறந்த சகோதரர்கள் முறைக்க அப்படியே தூக்கி ஒரு குழியில இறக்குறாங்க. ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் கருணை வந்து, இவனை குழியில இறக்காத, இவனை கொண்டு போடுறாத, இவனை என்ன பண்ணு, யார்கிட்ட வித்துடலாம், காசுக்கு வித்துடலாம், அந்த காசை நம்ம எல்லாம் செலவு பண்ணிக்கலாம், போய் பரோட்டா குருமா சாப்பிட்டுக்கலாம் கூட சொல்லிருக்கலாம். அப்ப பரோட்டா இருந்துதா இல்லையான்னு தெரியல. அப்ப எல்லாம் சாப்பிட்டுருக்கலாம், நம்ம எல்லாரும் போயிட்டு இந்த இவனை வித்துட்டு காசு எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிறாங்க. அப்போ இவனுடைய இருதயம் எப்படி நொறுக்கப்பட்டிருக்கும், யோசேப்புக்கு எப்படி நொறுக்கப்பட்டிருக்கும். ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போட கர்த்தர் இருந்தாரை விட கர்த்தரோடு யோசேப்பு இருந்தான். அதுதான் முக்கியம். கர்த்தரை விட்டு அவன் விலகல. அங்க எகிப்துல போயிட்டு ஒரு பெரிய அதிகாரி ஆகுறாரு.
அந்த பார்வோனுடைய மனைவியே அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அழகா சொல்றாரு, பிதாவாகிய தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு, உங்களுடைய கணவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு, உங்களை தவிர நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, விலகி ஓடிடுறாரு. அப்போ கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவரு என் அண்ணன் தம்பி இது மாதிரி பண்ணிட்டாங்க, எங்க அப்பா அம்மாவை பார்க்க விடல, எங்க அப்பா அம்மாவை நான் பார்க்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருந்திருந்தாருன்னா என்ன இருப்பாரு, அவரு தாடி விட்டுன்னு பைத்தியக்காரனா சுத்தி நின்றுருப்பாரு. இதுதான் உண்மை. தாடி விட்டுன்னு பைத்தியக்காரனா சுத்தி நின்றுருப்பாரு. ஆனா அவர் அதை மறந்து பிதாவாகிய தேவனை யோசித்து அதே கான்செப்ட்ல இருந்ததுனால பிதாவாகிய தேவன் உயர்த்தினதை நீங்கள் பார்த்தீங்க. வேதாகமத்துல பாத்தீங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய அதிகாரியா ஆனார் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் வராங்க, பஞ்சத்துல சூப்பர் சான்ஸ் கிடைக்குது. நானா இருந்தேன்னா எல்லாரையும் வரிசையா முட்டி போட வச்சிருப்பேன். என்ன குழியில இறங்குனீங்களாடா, டேய் வந்தீங்களா வாங்க, என்ன குழியில இறங்குனீங்கல்ல மாட்டினீங்க வாங்க, சோறு இல்லைன்னு வந்துக்கிறீங்களா, நல்ல வாய்ப்புடா எனக்கு. ஆனா யோசேப்பு அங்க அப்படியே தேவ சாயலை காண்பிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவ சாயல் என்னன்றத அவர் அங்க அப்படியே எப்படி சொல்றது, வெளிப்படையாய் காட்டுறார். என்னன்னா அப்படி கட்டி அணைக்கிறார் சகோதரர்களை. அவங்க இன்னொரு விஷயம் கவனிச்சுக்க, பென்யாமின் கிட்ட மட்டும் நிறுத்தி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பையில நகையும் ராஜாவின் பாத்திரத்தையும் போடுறாரு. ஏன்னா என்னை இறக்குன மாதிரி என் தம்பியை இறக்கிட்டு போறாங்கன்ட்டு தம்பியை சேவ் பண்றாரு. ஆனா எல்லாரையுமே கட்டி அணைச்சி மறந்து என்ன பண்ணாரு, அவர் அணைத்து கொண்டு எல்லாவற்றுக்கும் கொடுத்து அமைச்சார், நிறைவாய் கொடுத்து அமைச்சார். அப்ப கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவம், பிரச்சனைகள், இழப்புகள், சோதனைகள், அவமானங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். நம்முடைய இருதயத்தை நொறுக்கக்கூடிய காரியங்கள், மன வேதனையை தரக்கூடிய விஷயங்கள் யாருன்னா தராங்களா, தந்தாங்களா, தயவு செஞ்சு அவங்களை மறந்துருங்க. மறந்தீங்கன்னா தான் நீங்க கிறிஸ்தவங்க. மறக்காம எப்ப அவனை எதனா பண்ணலாம் டைம் கிடைக்கும்னு யோசிச்சு நின்றீங்கன்னா நீங்க என்ன இல்ல, கிறிஸ்தவர்களே இல்லை. நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் தான், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் தான், அப்பரசம் எடுக்கிற கிறிஸ்தவர்கள் தான். எப்படி கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது போல உங்கள் விசுவாசம் கிரியை இல்லைன்னா வேஸ்ட்ன்ற, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல உங்கள் விசுவாசம் கிரியை இல்லைன்னா செத்தது என்றார். உன்னுடைய ஆக்டிவிட்டியில தேவ சாயலை நீ காண்பிக்கலன்னா உன்னுடைய விசுவாசம் வேஸ்ட், நீ ஓடுற ஓட்டம் வேஸ்ட், நீ எல்லாமே வேஸ்ட்ன்றார். அப்ப நம்ம முதல்ல கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, மறக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் நமக்கு துணிகரமா துரோகம் செஞ்சிருக்கலாம், நம்முடைய உறவு முறையில, பொருளாதாரத்துல, போராட்டத்துல, இப்படி அநேக நெருங்கிய நண்பர்கள் மத்தியில இழப்புகள், ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம், தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும், கேன்சர் பேஷண்ட் மாதிரி ஆயிடுவோம். நம்ம தேவனை தேடுற விஷயத்துல பின்னாடி போய் உட்கார ஆரம்பிச்சிருவோம். பின்னாடி உட்கார்றவங்க அதுக்கப்புறமா சபைக்கு வராமே போயிடுவாங்க. அதனாலதான் சொல்றாரு, பார்த்துக்க, மறந்துரு, கவலைப்படாத. ஏன்னா நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரணதல்ல, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க மீட்பு சாதாரணதல்ல. உன்னை எப்படி மீட்டெடுத்தார் என்றால், பிதாவாகிய தேவன் அவர் நேசித்த, அவருக்கு பிரியமான ஒரே மகனை நொறுக்க சித்தமானார். நம்மை இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை ஒளியின் சுதந்திரத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக அவர் என்ன பண்ணாராம், அவர் நேசித்த மகனை கொலை செய்ய முன் வந்தார். உண்மையா இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து மேல வச்ச அன்பு பெருசா, இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்க மேலே என் மேலே வைத்த அன்பு பெருசா, தேவனுடைய அன்பு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து மேல வைத்த அன்பு பெருசா தேவனுக்கு, தேவன் நம்ம மேல வைத்த அன்பு பெருசான்னு கேட்டா தேவன் நம்ம மேல வச்ச அன்புதான் பெருசு.
அதனாலதான் நம்ம இவ்வளவு விசுவாசமா இருக்கிறோம். மறக்காம ஊழியக்காரி எதனா சொல்லிட்டாருன்னா போச்சுன்னு 2 வாரம் வர்றது இல்ல. ஊழியத்துக்கு எங்கன்னா கூப்பிட்டா வர்றது இல்ல. ஏன்னா நமக்கு விசுவாசம் ஜாஸ்தி. தேவன் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிட்டாருல்ல. நம்மளுடைய தேவ சாயை நம்ம அப்படிதான் காட்டுறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, அழகா சொல்றாரு பிலிப்பியர் 2:12, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. உங்கள் ரட்சிப்பு சாதாரணதல்ல, ரொம்ப பெரிய ஒரு விலையை கொடுத்துதான் நீங்க வாங்கப்பட்டது அப்படின்றாரு. பிலிப்பியர் 4:6 சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வாசிங்க ஐயா அந்த வசனத்தை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அது ஏன் தெரியப்படுத்த மாட்டேன்றீங்க? அப்ப உங்களுக்கு விசுவாசம் இல்ல. அப்ப அவர் தகப்பனா நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். நம்ம வீட்டுல எதனா பிரச்சனை நம்ம அப்பா கிட்ட முதல்ல சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நம்ம வீட்டுல தலை யாரு? அப்பா. எதனா பிரச்சனை அவருக்கு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்ப நமக்கு பிரச்சனைனா நம்முடைய அப்பா கிட்ட சொல்லணுமா இல்லையா? அததான் இங்க சொல்ற, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. உனக்கு துரோகம் நடந்ததா, இழப்பு நடந்ததா, ஏமாற்றம் நடந்ததா, கவலைப்படாத, எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லிடு, அவர் பார்த்துப்பார். அததான் சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க என்ன பண்ணுங்க? மறக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வது, தொடர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பில் பண்டைய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்ப இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, நாம எதுக்கு ஓடுற ஓட்டம்ன்றத புரிந்து ஓடுங்கன்ற. ஓட்டப்பந்தயம் ஓடுதுன்னு வச்சுங்களேன், ஓட்டப்பந்தயம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒரு பிளேட் பிரியாணி டைட்டா வயிறு முட்டை சாப்பிட்டு ஓடுவோமா? என்ன பண்ணுவாங்க? டைட்டு, ஒரு ஜூஸ் இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி யாரா கொடுப்பாங்க. பலாப்பழம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரால் ஓட முடியாது, ஃபுல்லா சாப்பிட்டு ஓட முடியாது. அப்ப நீங்க எதுக்கு ஓடுறீங்கன்றத புரிந்து கொண்டு ஓடுங்க. கிறிஸ்தவ ஓட்டம் என்பது எல்லாருக்குமே பிரைஸ். உலகத்துக்குரிய ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் தான். ஆனா கிறிஸ்தவ ஓட்ட பந்தயத்துல எல்லாருக்குமே பிரைஸ். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையா ஓடுங்க. ஆறுதல் பிரைஸ் எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சமமான பிரைஸ். ஆறுதல் பிரைஸ் தானே, கொஞ்சம் பொறுமையா ஓடலாம்னு நினைக்கலாம். செகண்ட் பிரைஸ் தானே, அதோட கொஞ்சம் விலை கம்மி தானே, சரி இவங்க வாங்கிட்டேன், நம்ம 2வது நம்ம போய்க்கலாம், பொறுமையா ஓடிக்கலாம்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ஒரே ஆசீர்வாதம், பரலோக வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவனை பெறுகிறவர்களாகிய நாம ரொம்ப பயபக்தியோடு ஓடுகிறவர்களாக ஓட வேண்டும். அததான் இங்க பவுல் சொல்றாரு, உன் லக்கு என்ன, உன் நோக்கம் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு பரலோகம் போகணும் ரொம்ப ஆசை. எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்? என்ன சைலண்டா இருக்கிறீங்க? 4 பேர் தான் கை தூக்குறாங்க பின்னாடி, உங்களுக்கெல்லாம் இல்லையா? எப்படின்னு ஜேக்கப் பிரதர் அடிச்சு கூட்டின்னு போயிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, கர்த்தர் உதவி செய்வார். எல்லாருக்கும் பரலோகம் போகணும். ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டா, செத்தாதான் பரலோகம் போக முடியும். யார் யார் சாவறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ரொம்ப கஷ்டம் இல்ல? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. மரித்தாதான் பரலோகம். மரிக்கலைன்னா இந்த சரீரத்துல பரலோகத்தை பிரவேசிக்க முடியாது. அப்ப நிறைய பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசை, மரித்தாதான் பரலோகம், ஆனா மரிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்ப கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, அழகா சொல்றாரு ஒரு இடத்துல, மத்தேயு சுவிசேஷம் 15:22-23 வாசிச்சோம்னா, அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அங்க ஒரு அம்மாவை பார்க்கலாம். அந்த அம்மா என்ன பண்றாங்க பாருங்க, வாசிங்க பிரதர். மத்தேயு 15:22 அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள். பொண்ணு ரொம்ப அவஸ்தைப்படுறா, என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும்ன்றது இவங்களுடைய மைண்ட் செட்டப். அப்ப நம்மளுடைய மைண்ட் செட்டப்னா எப்படியாச்சும் பரலோகம் போகணும்.
இதுதானே, எப்படியாச்சும் பரலோகம் போனோம். பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் நான் பரலோகத்தை சேரணும். அப்ப இந்த அம்மா, அந்த அம்மாவுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறான்ற மாதிரி அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க பிரதர். அவருக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவரை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ அந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்க, இவரை வந்து இந்த அம்மா ரொம்ப தொடர்ந்து கூப்பிட்டுனே இருக்கிறாங்களே அப்படின்னும் பொழுது இவங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க, இவங்க ரொம்ப தொல்லை பண்றாங்க அப்படின்னு. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட இடரலாக்குவதற்கும் தடைகளை போடுவதற்கும் நம்முடைய நெருங்கிய நண்பர்களோ, நம்முடைய உறவின் முறையார்களோ, சொந்தங்களோ, தோழர்களோ, நம்ம வேலை செய்யற ஸ்தலமோ என்ன பண்ணுவாங்க, இடரல் போடுவாங்க, தடைகளை போடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய லக்கு என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, எதற்காக ஓடுகிறோம், எதை பெற நாம் ஓடுகிறோம், அதை நாம் மனதில் வைத்து நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு, என் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மாவுடைய மகள் சுகம் பெறணும், எப்படியாச்சு தொடர்ந்து கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனேனா எப்படி சொல்றது, ஒரு இயேசு கிறிஸ்து அப்படியே சப்பானி மேல கை வைக்கிறாரு, குதிச்சு ஓடுறாரு, குருட மேல கை வைக்கிறாங்க, அப்படியே கண்ணு தெரியுது. அவ்வளவு அற்புத அடையாளம் செய்யும்போது அப்ப அவர் வரும்போது எவ்வளவு கூட்டம் இருக்கும், பயங்கர கூட்டம் இருக்கும். அப்ப அவ்வளவு கூட்ட நெரிசல்ல இந்த அம்மா கத்துறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இருந்த சீசர்களுடைய காதுல கேட்குது. இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கோம், ஆனா அவர் கண்டுக்காத மாதிரி போறாரு. அவர் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர் கண்டுக்காத மாதிரி போறார். அப்போ அந்த இடத்துல கவனிக்கும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நாய்களுக்கு கொடுக்க முடியாதுன்றார். அந்த அம்மா என்ன பண்றாங்க, இல்ல மேஜைகள் இருந்து விழும் துணிக்கையினாலே நாய்கள் தின்னுமே, தன்னை தாழ்த்துறாங்க. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, என்னுடைய மகள் இவராலே சுகம் பெற வேண்டும், இது ஒண்ணுதான். அந்த அம்மா எவ்வளவு கீழே இறங்கணுமோ இறங்கிட்டாங்க, நாய் சொல்லாம சொல்லிட்டாங்க, அதுதான் உண்மை. நான் நாய் தாங்க, உங்க பிள்ளைங்க உசிர்ந்தது தாங்க, நான் நாய் தான், அந்த சிந்தர ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து நம்மை தாழ்த்துக்கிறோமா, எதனா ஒண்ணு சொல்லிட்டா பரவாயில்ல, போச்சு, ஊழியக்கார மேல கோச்சுக்கிறது, ஊழியக்கார கண்ணாமின்னான்னு திட்டிடுறது. ஏன்னா அந்த தாழ்த்துற குணம் இல்ல, ஊழியர் தானே திட்டினாரு, நம்ம வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஓடி வராரு, சபை நம்ம வீட்டுக்கு நல்லது நல்லது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கிறாங்களே, அவங்க தானே சொன்னாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறது இல்ல. என்ன பண்ணிடுது, சபைக்கு வர்றது இல்ல, விட்டுறது, விசுவாச வீழ்ச்சிக்குள்ள போயிடுறது. இப்ப கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரணதல்ல. பிலிப்பியர் புஸ்தகம் மூலமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்ல வருகிற, ஆவியானவரை கொண்டு சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, உங்கள் லக்கை நோக்கி தொடருங்கள். நீ எதுக்கு ஓடுற, எதை நோக்கி ஓடுற, எதை பெறும்படி நீ ஓடுற, இதை நீ புரிந்து கொண்டு ஓடுன்ற. இதை நாம் புரிந்து கொண்டோமானால் 9 மணி ஆராதனையா 8:45 வந்து ஒண்ணுவோம். எதனா ஊழியமா முதல் நாளா போய் நிற்போம், எதனா ஒரு பொருளாதார தேவைப்படுதா, என்னால முடிஞ்ச உதவி முன்னாடி எடுத்து வந்து கொடுப்போம். இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா, யோசிக்கிறோமா? சிந்திக்க வேண்டிய எனக்கு அருமையானவர்களே, நம் லக்கை நோக்கி தொடர வேண்டும். 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, திருப்தி அடைய வேண்டும். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிப்போம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-14 வரை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, அது எல்லாமே உள்ளடங்கும், எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். என்ன நிலைமையில் இருந்தாலும் நான் திருப்தியா இருக்க கற்றுக்கொண்டேன்ற. இன்னைக்கு நாம இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு சிந்தையில இருக்கிறோமா? ஒரு சகோதரி நல்ல ஒரு
பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்கனாலே போதும், அவங்கள குறித்து மைண்ட் ஓட ஆரம்பிக்கும். ஆனா இன்னவரை யாரும் சொன்னதில்லை, ஆனா ஓடும். இது நிதர்சனமான உண்மை, வெளியே சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்குதே சிஸ்டர், நல்லா வாங்கியிருக்காங்களே, நம்மளுக்கும் வாங்கி தராங்களா பாரு அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஐயா சிரிக்கிறாரு. அப்போ கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நாம் யோசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், நாம் திருப்தி அடைகிறவர்களாய் இருக்க வேண்டும், இருக்கிறதை வைத்து சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா மறக்கல. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்ன, தொடரல, லக்கை நோக்கி தொடரல. மூணாவது திருப்தி அடையலைன்னா நாம ஓடுற ஓட்டத்துக்கு இடர்கள் வரும் வாய்ப்பும் தருணமும் பிசாசு நம்ம இடத்துல கொண்டு வருவோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, நீ மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு, தேவ சாயல காண்பி, மன்னி. ரெண்டாவது, நீ எதுக்காக ஓடுறன்றத புரிஞ்சு ஓடு, பந்தய பொருளை பெறத்தக்கவர்களாய் ஓடு. மூணாவது, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படு. ஆனா இந்த பிலிப்பியர் புஸ்தகம் ஒரு மகிழ்ச்சியின் கடிதம் கூட சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்னேன், 16 இடத்துல சந்தோஷப்படுங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள் சொல்லிட்டு பிலிப்பியரை சொல்லினே வந்துட்டு லாஸ்ட்ல இவ்வளவு பாயிண்ட் சொல்றாரு. நீ மறக்காம இருக்கிற, மறக்கிற குணத்தை கொண்டு வா உனக்குள்ள. நீ லக்கை நோக்கி தொடராம இருக்கிற, நீ லக்கை நோக்கி தொடரு. மூணாவது, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படு. நீ சந்தோஷப்படாம சில பேரு முணுமுணுக்குறீங்க, அடுத்தவங்களை பார்த்து பொறாம கொள்றீங்க. அதனால நீ என்ன பண்ணு, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருன்னு சொல்றாரு. தொடர்ந்து சங்கீதம் 73 சங்கீதம் 3ல இருந்து வாசிப்போம். 3 வசனம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரருடைய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். என்ன சொல்றாரு, இது நம்ம ஜெபம் பண்றோம், சர்ச்சைக்கு போறோம், எல்லாம் பண்றோம், ஊழியத்துக்கு போறோம், ஆனா நம்மளுக்கு ஒரு வீடியோல வர மாட்டேங்குது. அவன் நல்லா ஜாலியா கார்ல போறான், கார்ல வரான், 5 மாடி வீடு கட்டிக்கிறான், அங்க வாடகை வருதுன்றான், இங்க வாடகை வருதுன்றான். நம்மளுக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னடா இது அப்படின்னு நிறைய பேர் புலம்புறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இருப்பதை வைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதே நேரத்துல பிதாவாகிய தேவன் சொல்றாரு, உங்களை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டேன்றார், உங்களை எங்கேயுமே தலை முடிய விட மாட்டேன். நீ கவலைப்படாத, ஒன்றுத்துக்கும் கவலைப்படாம என்கிட்ட சொல்லு, நான் எனக்கு தெரியப்படுத்து. அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராகிறார். இதே வேதாகமத்துல 77 சங்கீதத்துல நிறைய புலம்புவாங்க, கர்த்தருக்கு கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, அவர் வாய் இல்லையா, மறந்துட்டாரா, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே என்ன மறந்துட்டாரா, அவருடைய உடன்படிக்கை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லினே வந்துட்டு 10வது வசனத்தை வாசிங்க பிரதர். அங்க சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் கிடையாது, அவருக்கு கண்ணு இருக்குது, அவர் வாக்குத்தத்தம் உண்மை உள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர், அவர் தருகிறவர், எல்லாவற்றையும் செய்கிறவர். எனக்கு கிடைக்கலன்னா என்ன காரணம்ன்றது அங்க சொல்றாரு பாருங்க 10வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது நான் என் பலவீனம். அப்ப நீ என்ன பண்ணல, மறக்காம மனசுலயே வச்சுக்கினே தேவ சாயலை காண்பிக்காம நீ எதுக்காக ஓடுறன்றத தொடர்ந்து ஓடாம இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாம நீ என்ன பண்ற, புலம்பின்னு தேவன் செய்யலன்ற. எப்படி செய்வாரு, எப்படி செய்வார்? தேவனுடைய சாயலை நாம் காண்பிக்கிறவர்களாக இருந்தாதான் தேவன் நம்மேல் அனுகிரகம் செய்வார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கருமையானவர்களே. நீதிமொழி 24:20 வாசிங்க. 28ஆம் வசனம் வாசிங்க ஃபர்ஸ்ட். சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி இந்த நம்பிக்கை நம்ம வச்சிருக்கணும். கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவர் செய்த கிரியைகள் எல்லாம் நான் சொல்லி வரும்படி அவர் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க.
தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் போகிற தேவன் அல்ல. மாத்தி பேசுறதுக்கு அவர் மனுஷன் கிடையாது. அப்ப நாம் யோசிக்க வேண்டும். கருமையானவர்களே, வாசிப்போம். இப்போ நீதிமொழி 24:20 வாசிங்க. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. நீங்க அவன் நல்லா இருக்கிறான், பங்களாவில் இருக்கிறான், வசதி வாய்ப்பா இருக்கிறான், நாம இப்படி இருக்கிறோமே, நம்ம தேவனை ஆராதிக்கிறோமே, நம்மளுக்கு எந்த ஒரு விடிவு காலம் வரமாட்டேன்னு புலம்பாதீங்க. அவனுடைய முடிவு என்னன்னு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, நல்ல முடிவு இல்ல. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போ. நல்ல பிரகாசமா எரியுற விளக்கு டக்குன்னு அணைஞ்சிருமா, நின்று பொறுமையா எரியுது பாருங்க, அதுதான் நல்ல ஒளிய தருவாங்க. அதனால அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, பொறாம கொள்ளாதீங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் எங்க இடத்துல, அசுர வளர்ச்சி எல்லாம் இருந்திருக்குது. ஆனா இன்னைக்கு இங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. அப்ப கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு சிந்தையில இருக்கிறோம்? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிச்சோம். நாங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு நிருபத்துல, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்திய மிகுந்த ஆதாயம், போதும் என்கிற மனதிலே கூடிய தேவபக்திய மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, எதுவுமே கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது, ஒன்னையும் கொண்டு போவது இல்லை, நிச்சயம். நிச்சயம். அப்ப இதுல எதுவுமே நம்ம கொண்டு வரல, கொண்டு போவது இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க. உங்ககிட்ட இருக்கிறத வைத்து நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. 4வது பாயிண்ட், நம்பிக்கையோடு இருங்கள். தேவன் இருக்கிறாரு. யோவான் 14:1-2 வசனத்துல சொல்றாரு பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு டைரக்டா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்திலும் தேவனிடத்திலும் விசுவாசமா இருங்கள். என்ன விசுவாசமா இருங்க? நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? நித்திய ஜீவன் தருவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் தேவன். இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் ரூபத்திற்கு நம்மை மறுரூபமாக்குவான்னு சொல்லியிருக்கிறார். அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க, நம்பிக்கையா இருங்க. அந்த நம்பிக்கை வந்துச்சுனாலே நீங்க என்ன பண்ணுவீங்க, மறக்கிறவர்களுடைய வரிசையில போயிடுவீங்க. உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களையும், நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும், ஏமாற்றினவர்களையும், வஞ்சகம் செய்தவர்களையும், வன்மத்தை வைத்து பழி வாங்கினவர்களையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, மன்னிக்கிறவர்களாய் மறக்கிறவர்களாய் மாறிடுவீங்க. 2வது, நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க ஓடுற ஓட்டத்தை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருப்பீங்க. 3வது, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்பீங்க. இருக்கிறத வைத்து சந்தோஷமா இருப்பீங்க, திருப்தியா இருப்பீங்க என்றார். அப்ப தொடர்ந்து பார்க்கும்போது, தொடர்ந்து வாசிங்க பிரதர். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால். அப்போ அவருடைய பிதா வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேனே. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள் குடியிருப்பு பூமியில கிடையாது, பரலோகத்துல இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க. எங்க வீட்டாண்ட விநாயகபுரத்துல ஒரு சின்ன பையன், 20 வயசு பையன், அவன் வீடியோ பார்த்துட்டு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஒரே ஒரு பையன் தான், ஒரு பொண்ணு ஒரு பையன். KTM பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. போயிட்டு பைக் நடுவில் போயிட்டு லாரி நடுவில் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி லாரி அவர் மேலே ஏறி இறந்துட்டார். அவர் டெத்துக்கு ஏறக்குறைய ஒரு 500 பேர்கிட்ட வந்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரு அந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகி போச்சு. அவ்வளோ நண்பர்களை, ரொம்ப ஜாலியான டைப் அந்த பையன். ஆனால் அந்த பைக்கு மோகம், அவங்க வீட்டில் கொடுத்த செல்லம் என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட்ல மரணத்தை தழுவிடுச்சு. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. வேற என்ன சொல்றதுன்னா, ஒரு தற்காலிகமான கூடாரத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், டெம்பரவரி டென்ட். எப்ப வேணா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை. இதோ பறித்து கொண்டு போகிறார். அவரை எதிர்த்து நிற்கிறவன் யார்? அவரை கேள்வி கேட்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அது பிதாவினுடைய கையில இருக்குது. ஆனா ஆவியை விடுகிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. தொடர்ந்து பார்க்கும் பொழுது நம்பிக்கையோட இருங்கன்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம்
20-21 வசனங்களை வாசிங்க பிரதர். நம்முடைய குடியிருப்போ ம். லோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில நீங்க உறுதியா இருக்கிறீங்களா? 2வது பாயிண்ட் பாருங்க, வாசிங்க பிரதர். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே, நம்முடைய வல்லமையான செயலின்படியே, நம்முடைய அற்பமான சரீரத்தை, கவனிங்க, நம்முடைய அற்பமானன்ற அந்த அற்பமானன்ற இடத்துல கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. நம்முடைய சரீரம் என்ன மாதிரி இருக்குன்னா அற்பமான. எப்ப வேணா காத்து வெளியே வந்துச்சுன்னா நாரிடும். மட்டனை கூட ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், வச்சு சாப்பிடலாம். சிக்கனை ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம். சாப்பிட்றோமா இல்லையா? மட்டன் 1000 ரூபான்றதுனால 1 வாரம் கூட வச்சு சாப்பிடுவோம், நல்லா ஃப்ரீஸ் பண்ணி. ஆனா மனுஷ கறியை எடுத்து வைக்க முடியுமா? என்னதான் ஃப்ரீஸ் பாக்ஸ்ல போட்டாலும் ஒரு நாளைக்கு மேல பிரதர் பாடி தாங்காது பிரதர். எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, பாடி தாங்காது பிரதர், சீக்கிரம் எடுக்கலாம் பிரதர். இருட்டாயிடுச்சு பிரதர், சுடுகாட்டுல லைட் இருக்காது பிரதர், சீக்கிரம் எடுக்கலாம் பிரதர். எவ்வளவு பாசமா இருந்திருப்பாரு, எவ்வளவு நேசமா இருந்திருப்பாரு, எவ்வளவு செய்திருப்பாரு, எவ்வளவு அள்ளி கொடுத்திருப்பாரு, எவ்வளவு அன்பை கொடுத்திருப்பாரு, எவ்வளவு நன்மை காரியங்களை செய்திருப்பாரு. அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய நிலைமை என்ன? அது ஒரு நாள் தான், அது கூட வீட்டுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க, வெளியில. அப்ப அற்பமான, வாசிங்க இப்போ, அந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, கவனிக்கிறீங்களா? தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதுக்கு சமமாக்குறேன்றாரு, சமமாய் மறுரூபமாக்குறேன்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் தெரியுமா நம்மளுக்கு? இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக சமமாக்குறேன்றார். அப்படி ஆக்கினாதான் பரிசுத்தம் உள்ள தேவனை சந்திக்க முடியும், பரலோக வாழ்க்கைக்குள்ளாக நாம் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, அப்படி மாத்தலனா, சமமாக்கலனா, இந்த அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரமா மறுரூபம் ஆக்கலனா பரலோகத்துக்குள்ள போக முடியாது, தேவனை சந்திக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்ப கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நீதியின் பலிகளை செலுத்தி, நீதியின் பலியை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் மேல நீங்க என்ன வாருங்க? நம்பிக்கையாயிருங்க. நீதியின் பலினா என்ன? ஆராதனை செய்வது, நன்மை செய்வது, தேவனை துதிப்பது, தேவ காரியங்களுக்கு உதவுவது, இது எல்லாமே நீதிதான். அப்ப நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையாயிருங்க. சங்கீதம் 34:8 சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியவான், அதிர்ஷ்டசாலி. அப்ப கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்குதா? இல்ல நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனையா, வேற எங்கன்னா ஓடுறோமா? முதல்ல முட்டி போட்டு ஜெபம் பண்றோமா? யோசிக்க வேண்டிய எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, உபத்திரத்துல இருந்து வெளியே வர்றதற்கு ஃபர்ஸ்ட் தேவன்கிட்ட சொல்லிட்டு அடுத்தவங்களை தேடி ஓடுறோமா? இல்ல அடுத்தவங்களை தேடிட்டு அப்புறமா தேவன்கிட்ட வரோமா? நாம் யோசிக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சொல்றாரு, உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் கர்த்தர் மேல், பிதாவாகிய தேவன் மேல் இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினான்ற. வாசிங்க ஐயா. நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புறது உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல இருக்கணும்ன்றதுக்காகத்தான். அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அப்ப நம்மளுடைய நம்பிக்கை பிதாவாகிய தேவன் மேல வைக்கணுமா இல்லையா? கண்டிப்பா வைக்கணும்.
அப்போ கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்முடைய மீட்பிற்காக அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுவும் சாதாரணமா இல்லை, மிகப்பெரிய ஒரு கொடிய நிகழ்வுக்குள்ளாக பிரவேசிக்க செய்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னா அவர் மேல நம்பிக்கை வைத்துதான் நாம வெளிப்படுத்தணும். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோ. கவனிக்கிறீங்களா? நாம நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கையில அசைவில்லாமல் உறுதியா இருக்கணுமா. நம்ம அறிக்கையிட்ட பார்த்தீங்களா, பிதாவாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அவர் மரித்தோர்ந்து இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்றே நான் அறிக்கையிடுகிறேன்னு சொல்லிட்டு அறிக்கையிட்டோம் பார்த்தீங்களா. அந்த அறிக்கையில நீங்க நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. இந்த நம்பிக்கை நம்முடைய மனதில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், விசுவாச வீழ்ச்சிக்கு நாம் செல்ல மாட்டோம். தொடர்ந்து வாசிங்க. அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிலிப்பியர் புஸ்தகத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்ல வருகிற ஒரு பாடம் என்னவென்று நாம் பார்த்தோமானால், முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஸ்திரப்பட நாம் முன்னானவைகளை நம்ம என்ன பண்ணிடணும், பின்னானவைகளை மறந்து விடுகிறவர்களா இருக்க வேண்டும். முன்னாடி நடந்ததை மறந்துடணும். நமக்கு எந்த சூழ்நிலையில என்ன இழப்பு, என்ன துரோகம், என்ன பிரச்சனை, என்ன உபத்திரவம் கொடுத்தாலும் அவைகளை மறந்துடணும். ரெண்டாவது, பின்மாற்றம் இல்லாமல் கிறிஸ்துவின் வழியில தொடர்ந்து ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சபை மேல கோச்சிக்க கூடாது. இன்னைக்கு நடக்குது, சின்ன சின்ன விஷயங்களுக்காக சபை மேல காட்டுவாங்க கோபத்தை. கல்யாணத்துக்கு லேட்டா வந்துட்டாங்க பிரதர், அதனால சபைக்கு வராம இருக்கிறவங்களாம் இருந்திருக்காங்க. பாவம், அவரு என்ன ஆச்சோ தெரியல, வர வழியில என்ன பிரச்சனையோ தெரியல, அதுக்காக சபைக்கு மேலேயோ ஊழியக்கார மேலேயோ கோச்சின்னு சபைக்கு வராம போயிடுவாங்க. அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, பின்மாற்றம் இல்லாமல் கிறிஸ்துவின் வாழ்க்கையில வழியில நாம் தொடர்ந்து ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். இருக்கிறதை வைத்து, மூணாவது பாயிண்ட், திருப்தி அடைகிறவர்களா இருக்க வேண்டும். நாலாவது பாயிண்ட், நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களும் நம்முடைய மனதிலே நிறைவாய் இருந்ததானால் நாம் தேவ சாயலை காண்பிக்கிறவர்களாய் இருப்போம், பரலோக வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவர்களாய் இருப்போம், பிதாவாகிய தேவன் நேசிக்கிறவர்களுடைய வரிசையிலே நாமும் இருக்கிறவர்களாய் இருப்போம் என்கிறதை சொல்லி உங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் யாவருக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி.